ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா பவானி கவின் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த கோயில். கும்பாபிஷேகம் சண்டே வச்சுருந்தாங்க. சண்டே என்னால் போக முடியல. அதனால் சரி இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள், 42 வயசு முடிஞ்சு 43 ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இங்கே போயிருந்தோம். எங்கள் அம்மா போயிட்டு சொன்னாங்க, பயங்கர கூட்டம், பயங்கர ரஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கூட்டம் அதிகமாக இருந்தனால சண்டே போக முடியல. சரி இன்றைக்கி பிறந்தநாள்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமியை. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பல வகையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கரும்பெல்லாம் வச்சுருந்தாங்க. மண்டல பூஜை பார்த்திங்கன்னா 48 நாளைக்கு மண்டல பூஜை நடக்குது. மதியானம் 2 மணி ஆயிருமாமா மண்டல பூஜை முடிஞ்சு அபிஷேகம் கொடுக்கறதுக்கு. கட்டளைக்காரங்க டெய்லியுமே பண்ணுறாங்க. நான் மண்டல பூஜை பண்ணுற அலங்காரம் அது நல்லாயிருக்கும். நாங்கள் காலையில் போயிருந்ததுனால சாமி சிம்பிளாக தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நான் சாமிக்கு வளையல் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நான் எனக்கு புதுசெல்லாம் எடுக்கலை. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் புது ட்ரெஸ் தான். சக்கரை பொங்கலும் பஞ்சாமிர்தமும் கொடுத்தாங்க பிரசாதமாக. நான் சமைக்கலை. சாப்பிட்டுட்டு நாங்கள் உடனே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸு, முள்ளங்கி சாம்பார், ரசம், புடலங்காய் பொரியல், அப்புறம் சேமியா கேசரி செஞ்சுருந்தாங்க. ஊறுகாய் இருந்தது, தயிர் இருந்தது. சாப்பிட்டுட்டு பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம். இது கூட்டம் பயங்கரமாக இருந்தது கோயிலில். ரொம்ப ஆசைப்பட்டேன் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் போக முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.